நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நல்லோர் அனைவருக்கும் வணக்கம். பழமையின் மீது அதிகம் ஆர்வம் கொண்டவர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பழமை நேசன். பழமையை தேடுவதும் அதனை ஆய்வு செய்வதும் பிறருக்கு எடுத்துரைப்பதும் எனக்கு மிகவும் பிடித்தமான விடயம். அந்த வகையில் அந்த வரிசையில் நாம் இன்று காண இருக்கும் புதுமையான தகவல் பழங்கால அளவை முறைகள். அது இப்போல்லாம் நம்ம இப்போ இருக்கிற காலகட்டங்களில் பொருட்களை எடை போட்டு வாங்கிட்டு வரோம். கடைகளுக்கு, காய்கறி கடைகளுக்கு போகிறோம். எந்த பொருள் வாங்குறது இருந்தாலும் இரும்பாகட்டும், வெள்ளியாகட்டும், தங்கமாகட்டும். ஆனால் அது இதற்கு முன்னாடி இருந்த காலகட்டத்தில் எப்படி பயன்படுத்தியிருப்பாங்க, எப்படி வாங்கியிருப்பாங்க? எனக்கு அது யாராவது யோசிச்சிருக்குமா? அதாவது யூரோப்பியன்ஸ் பீரியடில் எப்படி இருந்துச்சு, மன்னராட்சிகள் பீரியடில் எப்படி இருந்துச்சு, சங்கம் ஏஜில் எப்படி இருந்தது, வெளிநாட்டவர்கள் நம்ம தமிழகத்துக்கு வந்திருந்தப்போ அவங்க எந்த மாதிரியான அளவுகள் பயன்படுத்தினாங்க, அது அந்த அளவு எடைக்கற்கள் எப்படி இருக்கும், அதனுடைய எடை என்ன, எப்படி பயன்படுத்தினாங்க, இந்த மாதிரி தகவல்களை நம்ம இந்த வாரம் இந்த காணொலியில் பார்க்க இருக்கிறோம். ஸோ காணொலியை முழுமையாக பாருங்கள். நீங்கள் இந்த மாதிரி தகவல்களை இதுக்கு முன்னாடி பார்த்துருந்தீங்கன்னா எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள். என்னை ஃபாலோ பண்ணுங்கள். நன்றி. இதுதான் ஸ்டீல் யார்டுன்னு பேர், தமிழில் துலாக்கோல். அதுவும் குறிப்பாக எஸ்பெஷலி இட்ஸ் யூஸ்டு ஃபார் ரோமன்ஸ். அதாவது ரோமானியர்கள் பயன்படுத்தின துலாக்கோல் இது. இது பார்த்தீங்கன்னா ஸ்டீலில் இருக்கும். அளவுகள் வித்தியாசமாகவும் வினோதமாகவும் இருக்கும். மேலே கைப்பிடிக்கிறதுக்கு அந்த படத்தில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும். கீழே நிறைகளை தொங்க விட்றதுக்கு ஹேங்கிங்கில் தான் என்ன பண்ணுவாங்க, தொங்க விட்டு எடையை அளப்பாங்க. ரெண்டுத்துக்கும் இடையில் ஒரு 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 மணி மாதிரி தொங்கும். மணி மாதிரி இருக்கும், இல்லைன்னா குண்டு மாதிரி இருக்கும், ஹேங்கிங் இருக்கும். சின்ன அது வெயிட் குறைவாக தான் இருக்கும். ஸோ அந்த வெயிட்டு குறைவாக இருக்கிற அந்த பொருள் அந்த எடையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணும். இது நம்மளுக்கு ரோமானியர்கள் வணிகம் செஞ்சதனுடைய தாக்கத்தின் விளைவாக நம்மளுக்கு இங்கே இந்தியர்கள் பயன்படுத்தியிருக்கிறாங்க. அந்த எடைக்கற்கள் நம்மளுக்கு பாலாறில் கிடச்சிருக்கு. அது மௌரியர்கள் பீரியடில் கூட, அதாவது இண்டஸ் வேலி சிவிலைசேஷனில் கூட நம்மளுக்கு பார்த்திங்கன்னா அந்த ஸ்டீல் யார்டு கிடச்சிருக்கு. நம்மளுக்கு அது டபுள் சைடு இருக்கிற மாதிரியான இரண்டு பக்கமும் தராசு மாதிரி கிடச்சிருக்கு. மௌரியர்கள் காலகட்டத்து நாணயங்கள் இருக்குது பார்த்திங்க இல்லையா, வெள்ளி முத்திரை நாணயங்கள். அதில் கூட பார்த்திங்கன்னா ஸ்டீல் யார்டு அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. துலாக்கோல் அதில் ஒரு பஞ்ச் மார்க்கில் அது ஒரு பார்ட்டாக இருக்கும். ஸோ அதில் பயன்படுத்தப்படுற எடைக்கற்கள் நம்மளுக்கு பல வெரைட்டியாக இருக்குது. நம்ம அது எப்படி இருக்குன்றதை நம்ம பார்ப்போம். இப்போ நம்ம அந்த எடை அளவுகளை பார்க்கலாம். எடை அளவுகள் எப்படி இருக்கும், எடைக்கற்கள் எப்படின்றத பார்க்கலாம். இது உங்களுக்கு தெரியும், ஒரு 30 ஆண்டுகளுக்கு முன்னாடி பழக்கத்தில் இருந்தது. எடை அளவு 5 கிராம், 10 கிராம், 20 கிராம் அப்படின்னு இருக்குது. அப்புறம் தோலான்னு ஒரு எடைக்கல் இருந்துச்சு. பிரிட்டிஷ் பீரியடில் தோலா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் அதெல்லாம் அந்த எடைகளை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. இதுதான் தங்கத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்டது. குண்டு மணின்னு சொல்லுவாங்க, இல்லை குன்றின் மணின்னு பேர். 10 மில்லி இருக்கும். இது 10 மில்லி இருக்கும். இது இதுவும் பொண்ணு அளக்கிறதுக்கு பயன்படுத்துறது. கழஞ்சின்னு பேர். கழற்சிக்காயின்னு சொல்லுவாங்க. கழஞ்சி இது உறுதியாக இருக்கும், எடையை மாறாது. 2.5 கிராம் வரும். அதனுடைய வெயிட் 2.5 கிராம் வரும். ஒரு 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 காயினுடைய வெயிட் 2.5 கிராம் வரும். இது 20 குண்டு மணி பார்த்திங்கன்னா ஒரு கழஞ்சிக்கு எடைக்கு நிகராக இருக்கும். ஸோ அந்த மாதிரி அளவில் தங்கத்தை அளக்கிறதுக்கு பயன்படுத்தப்பட்ட கற்கள் இவைகளில். இதெல்லாம் சங்கமேஜோட எடைக்கற்கள். பிரான்ஸில் இருக்குது, அப்புறம் காப்பரில் இருக்குது. இந்த மாதிரி எடைக்கற்கள் இதெல்லாம். இந்த மாதிரி எடைக்கற்கள் நம்மளுக்கு அகழாய்வுகள்லேயே கிடச்சிருக்கு. கீழடி போன்ற அகழாய்வுகளில் இந்த மாதிரி எடைக்கற்கள் கிடச்சிருக்கு. நம்மளுக்கு பாலாறுகள்லேயே அந்த மாதிரி நம்மளுக்கு கிடைக்கிது. இதுதான் ரோமனுடைய ஸ்டீல் யார்டில் அந்த ஹேங்கிங் சொல்லியிருந்தேன் இல்லையா, இந்த ஹேங்கிங்கில் மாட்டி தொங்க விட்டு எடையை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்பட்ட எடைக்கற்கள் இவைகள். இதெல்லாம் 100-200 AD, கிட்டத்தட்ட 2000 இயர்ஸ் ஓல்டு. இவைகள் 2000 ஆண்டுகள் பழமையானதாக இருக்கலாம். இதெல்லாம் இயற்கையில் கிடைக்கிற பொருட்களை வைத்து எடைகளை அளக்கிறதுக்காக பயன்படுத்தப்படுறது. இது கஞ்சின்னு பேர். இது குண்டு மணின்னு பேர்.
இது கலராக இருக்கும். ரெட்டு ஒயிட் வரும், சரி ரெட்டு பிளாக் வரும். விநாயகர் கண்ணெலாம் வைப்பாங்க இல்லையா அது. இது எல்லோவில் இருக்குது, ஒயிட்டில் இருக்குது, பிளாக்லேயும் இருக்கும் அந்த மாதிரி. ஸோ இவைகள் தான் இந்த இடைக்கற்கள். நன்றி. வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், அப்படியே உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், மற்றவங்களுக்கு தெரியப்படுத்துங்க. நன்றி.